சாந்தி, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சி போங்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கேட்டேன். சரி சாந்தி, பால் குடிச்சிட. நீங்க குடிங்க. குடி. நீங்க குடிங்க. எவ்வளவு அழகா பால் குடிக்கிற. சரி சாந்தி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும், அதனால எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கும்போது என்ன பயம்? குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். சாந்தி எந்திரிமா, மணி 8 ஆச்சு, எழுந்திரிமா. சாந்தி என்னமாச்சு? சாந்தி என்னமாச்சு உனக்கு? மாப்ள இங்க வாங்க, சீக்கிரம் வா. சாந்தி சாந்தி எந்திரிமா. சாந்தி சாந்தி என்னாச்சு சாந்தி? மாப்ள ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. என்னாச்சு? கண்ணே திறக்க மாட்டேங்கிறா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா மாப்ள. பயப்படாதீங்க, அவ தூங்கட்டும். இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வரும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தா, கை கால்லாம் நடுக்கமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கட்டுமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். கல்யாண வேலை, ஃபர்ஸ்ட் நைட் டென்ஷன், மாப்ள. அதான் சாந்தி தூங்குறா. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க மாப்ள. ப்ளீஸ் கம் இன். டாக்டர் வாங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். கொஞ்சம் இருங்கம்மா பாக்குறேன். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா சார், ப்ளீஸ். சரி வெளியே வாங்க சுகி, வெளியே வாங்க. நான் இருக்கிறேன் மாமா. வெளியே வாங்க. இல்ல மாப்ள, நான் வாங்க கொஞ்சம் வாங்க. மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? டாக்டர் என்னாச்சு என் பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ என் பொண்ணுதான், சொல்லுங்க டாக்டர். என்னாச்சு அவளுக்கு? இட்ஸ் ஓகே டாக்டர். சுகி உள்ள போய் அக்கா கொஞ்சம் துணையா இருமா. சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றத கேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. சின்ன வயசுல அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? ஆமா டாக்டர், ஸ்கூல் டேஸ்ல மாடிப்படியில இருந்து தவறி விழுந்துட்டா. அதனால ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டுருச்சு. 6 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா. அதோட பாதிப்பு தான் இந்த நிலைமைக்கு காரணம். இந்த நிலைமையில உங்க மிஸ்ஸஸ் கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு இந்த உண்மைய அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க, அவங்க மனச ரொம்ப பாதிக்கும். ஒரு 6-7 மாசத்துக்கு தாம்பத்தியமே கூடாது. இதுல சில டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன், கரெக்ட் டைத்துக்கு கொடுத்துருங்க. நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மிஸ்ஸஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவாங்க. சரி டாக்டர். தரோவா செக் பண்ணலாம்.
நம்பிக்கையோட இருங்க. மிஸ்டர் ராஜா போலாமா? ம். வாங்க. ஓகே. Excuse me. நான் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிட்டீங்க. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, ஹெல்த் தான் கொஞ்சம் வீக், அவ்வளவுதான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. என்ன சாந்தி சின்ன குழந்தை மாதிரி பேசுற? உனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் வீட்டு வேலை மத்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுங்கம்மா நீங்க. மாப்பிள்ள, ஊர்ல தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை வேணா கூட்டு வரட்டுமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. சரி மாப்பிள்ள. ம். அக்கா கொடுமா. இந்தா. நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். பெட்ரூம்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ? வா, கூட்டிட்டு போங்கம்மா. ஆ. மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க எங்க வருத்தப்படுறீங்க? டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களே இப்படி பயந்தா எப்படிங்க? சாந்திக்கு உண்மை தெரியாம பாத்துக்குங்க. தெரிஞ்ச பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். நீங்க வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சாந்தி கிட்டையும் சுகுணா கிட்டையும் டாக்டர் சொன்னதை சொல்லிடாதீங்க. சரி மாப்பிள்ள. நான் கிளம்புறேன். சரி மாப்பிள்ள. பாய். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். எஸ் எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. நோ ப்ளீஸ், இந்த வாட்டி நீங்க பார்கன் பண்ணாதீங்க. திஸ் இஸ் பிசினஸ். பிசினஸ்ல டீல்னா டீல். ஐ டோன்ட் வாண்ட் டு பார்கன் ஆல் தோஸ் டீல்ஸ். ஐ எம் வெரி சாரி. வேணும்னா ஸ்வாஸ்திக் கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளையன்ட் கூட வெளியே வந்திருக்காங்க. யா, நோ, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் மேபி. தேங்க்யூ. என்னங்க 24 மணி நேரமும் இந்த பிசினஸ் தானா? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாருங்க. வாங்கிக்கோங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம். இப்ப லேப்டாப்பை மூடணும், அவ்வளவுதானே? ம். சாந்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பொய் சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டியே. அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா போய் சொல்றேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்னங்க, எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கணும்னு. எதுக்கு? தெரியல, கேட்டா சொன்னது செய்யன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என் உடம்புக்கு என்ன?
உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் பாடியில ஹியூமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஹெல்த் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. மத்தபடி நீ டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாயிடுவ. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சாந்தி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நான் வரேன். ஏங்க ஏங்க சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்பிள? உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கன்னு சொன்னீங்களாமே. ஆமா மாப்பிள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது. நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையை சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி மாப்பிள. சரிங்க. என்னங்க, அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா. அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசின நிறுத்த மாட்டேன். எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போகணும் காலையில. தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? போதுமா? சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, என்ன விட்டுருங்க, என்னால முடியாது. தூங்குங்க. காலையில எழுந்தா அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க.